Welcome Blue Star students. Today we are going to see the unit in the same unit, algebraic expressions and identities. In the first exercise, that exercise today we will see the monomial, binomial and trinomial topic. Okay, in the last class we have seen the definition of monomial. So in the last class what we have seen, what is the mind map, or in this mind map represent what are the topics we will see in this unit. Okay, then we saw the definition of terms and factors, coefficients. What is mean by term பார்த்தோம், factorனா என்ன, termனா என்ன, factors என்ன, coefficient என்னன்னு பார்த்தோம். ஸோ terms அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பிரஷனில் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் terms வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த termஸில் can be formed as a product of factors. அப்போ term உள்ளே தான் வந்து அந்த factorsலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற டெஃபினேஷன் பார்த்தோம். தென் மோனோமியல், பைனாமியல் அண்ட் பாலினாமியல், ட்ரைனாமியல் அண்ட் தென் பாலினாமியல் பார்த்தோம். ஓகே, this is very important. Today we will do the sums only, monomial, binomial, trinomial. Based on this sums only we will do. Okay, so what is the definition of monomial? Monomial na enna, it contains only one term. Okay, then binomial, bi means how can you remind that அப்படின்னீங்கன்னா mono அப்படின்னா meaning என்ன, one, bi meaning two, tri three. Polynomial means more than 3 terms. Okay, so monomial அப்படின்னீங்கன்னா only one terms, binomial 2 terms, trinomial 3 terms, polynomial more than 3 terms. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஒன்லி ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் மோனோமியல், விச் இஸ் அ பைனாமியல் அப்படின்னு செப்பரேட் பண்ணி நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்மில். ஓகேவா, தென் இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்னா என்னென்னு பார்த்தோம். தென் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், டேர்ம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அந்த லாஸ்ட் கிளாஸில் இல்லையா. ஸோ இது டேர்ம்ஸ் என்ன, அதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி 2 ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருந்தா ஹோம்ஒர்க் சம்ஸ் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அது செக் பண்ணிக்கோங்க, த ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட்ன்றது. ஓகேவா, ஸோ டுடே வி வில் சி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்றதுனா மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோனோமியல்? மோனோ அப்படின்னா என்னன்னு சொன்னோம், சிங்கிள், ஒன்லி ஒன் டேர்ம். மோனோமியல் அப்படின்னா என்ன, ஒன் டேர்ம். ஸோ in this exercise 9.1 that question number 2. ஸோ இந்த question number 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. we find out, classify பண்ணணும் which one is monomial, which one is binomial அப்படின்றது. ஸோ you should know the definition of that first. ஓகேவா, ஸோ மோனோ அப்படின்னா என்ன, மோனோமியல்னா ஒன்லி ஒன் டேர்ம் இருக்கும் அதில். பைனாமியல் அப்படின்னிங்கன்னா என்ன, 2 terms இருக்கும். ஓகேவா, தென் ட்ரைனாமியல்னா 3 terms. அதை நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்களாகவே இந்த சம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஓகேவா, ரைட் த டேட், 5 marks. திஸ் இஸ் அ 5 mark. ஓகேவா, ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இது என்ன டேட்டில் உங்களுக்கு இன்றைக்கி டேட் என்னவோ யூ ரைட் த டேட் அண்ட் தென் ஸ்டார்ட் ரைட் த கொஷின்ஸ். ஓகே, monomial, binomials, then trinomials. Okay, then which polynomials, another one question is asking, which polynomials do not fit, see, do not fit in any of these three categories. இப்போ what are the 3 categories நம்ம சொன்னோம், மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்துருக்க 3 categories. இந்த 3 category இல்லாமல், இந்த 3 categoryலையுமே ஃபிட் ஆகாமல் சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் தர், அது என்னென்ன அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் கிவன், உங்கள் கொஷினில் ஸோ மெனி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் கிவன். எக்ஸ் ப்ளஸ் ஒய், 1000
1000 x plus x square plus x cube plus x power 4. Okay, then 7 plus y plus 5x. Then கமா கரெக்டாக போடுங்க. கமா போட்டிங்கன்னா திஸ் இஸ் அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன். அதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஒன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற மீனிங். கமா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு டோட்டலாக சேர்த்துட்டு இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ற மீனிங் வந்துடும். ஸோ ரைட் த கமா கரெக்ட்லி. ஓகே, தென் 5x 2y. ரைட் கேர்ஃபுல்லி இன் திஸ் கொஷின். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக ராங் ஆகிடும். 2y minus 3y square, then 2y minus 3y square plus 4y cube, that one expression, comma 5x minus 4y plus 3xy, comma. Then next one, 4z minus 15z square, comma ab plus bc plus cd plus da, comma pqr, comma it's an 5 mark sum, p square q plus pq square, comma 2p plus 2q. Okay, so these are the expressions are given. We only find out which is a monomial, which is a binomial, which is a trinomial, then none of this category எது அப்படின்றத நம்ம வந்து find out பண்ண போகிறோம். So first take your pencil, you find out the answer and write in a short form here. ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எது நம்ம find out பண்ணோம் எது find out பண்ணலான்றது. So take your pencil, see this is an expression. How many terms are here? 2. அப்போ 2 இருந்ததுன்னா நம்ம நேம் என்ன சொன்னோம்? binomial. Very good. So write the first letter binomial, b போட்டோம். Okay, then 1000 is an only one expression, only one term, sorry, only one term. அப்போ இதோட நேம் என்ன? monomial, m. Okay, then see here 1 2 3 4 terms are here. அப்போ அது எதில் வரும்? 3 வரைக்கும் தான் நமக்கு நேம் கொடுத்துருக்காங்க ட்ரைனாமியல்னுட்டு. இந்த 3 தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், 3 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. அந்த 3மே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி வருதுன்னா அது என்ன சொல்லியிருக்காங்க? do not fit in this any of this category அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன வருதுன்னா none of these, அவங்க கொடுத்ததில் வரல. ஓகேவா? தென் சி. அப்படி இல்லைன்னா இதை மட்டும் விட்டுடுவோம். நம்ம ஃபைனலாக வந்து ஆன்சர் எழுதும் போது அதை none of these போட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் 1 2 3. அப்போ வாட் இஸ் தட்? 3 terms இருந்தானா ட்ரைனாமியல். வெரி குட். நெக்ஸ்ட் see here how many terms are there? 2. so binomial. here 1 2 3 terms. அப்போ trinomial. very good. 1 2 3. so 3 is trinomial. then 1 2 terms na binomial. 1 2 3 4 வந்ததுன்னா என்ன சொன்ன நம்ம? none of these போட்டுலாம் நினச்சோமா? ஸோ அதுவும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் PQR. இன்பிட்வீன் நமக்கு சிம்பிள் எதுனா ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்தது அப்படின்னீங்க தனித்தனியாக வரும். இந்த PQR எல்லாமே சேர்த்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் மோனோமியல். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்போது தான் அது வந்து தனித்தனி டேர்மாக மாறும். அப்படி எதுவுமே இன்பிட்வீன் சிம்பிள் இல்லைன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்லி ஒன் டேர்மை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்டு மோனோமியல். ஓகே, நவ் see 1 2 terms are there. அப்போ 2 term இருந்தானா that is called binomial. here also 2 terms இருக்கா? அப்போ binomial. ஸோ இப்போ binomial தான் நமக்கு நிறைய வந்திருக்கு இல்லைங்களா? ஓகே, ஈஸியாக இருந்ததா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஷுட் நோ த டெஃபினேஷன் ஆஃப் தட். ஸோ டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். இப்போ நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாக ரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூ ரைட் த ஹெட்டிங் மோனோமியல். சொல்யூஷன் monomial. So
வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆர் மோனோமியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் அது எல்லாத்தையும் எடுத்து இதில் நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் எம்முன்னு நம்ம மார்க் பண்ணணும் அது எல்லாமே எதில் வந்துடுது மோனோமியல். ஸோ 1000 ஃபஸ்ட் ஒன் 1000. ஓகே, இது கம்மா போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன் எம் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணி PQR that also monomial. Next one binomial. So the binomials here x plus y is a binomial. Then 2y minus 3y square is a binomial. Okay, where anga b mark panna 4z minus 15z square, that is a binomial. Then see here p square q plus pq square is a binomial. Then 2p plus 2q, this is also binomial. எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணியிருக்கோமா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எங்கே பி மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் இதில் ரைட் பண்ணிடணும். ஓகே, தென் ட்ரைனாமியல். ஸோ ட்ரைனாமியல், what are the terms? ட்ரைனாமியல் எந்தெந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்? 2y minus 3y square plus 4y cube. It's a trinomial. Okay, where a trinomial comma. Next one also trinomial. 5x minus 4y plus 3xy. It is also a trinomial. Okay va? So monomial, binomial, trinomial, 3 நம்ம இப்போ represent பண்ணி காமிச்சிட்டோம். Then last one is what? None of this. இது எதுலையுமே வரல அப்படின்றது தான் none of this. அது வந்து monomial, that is called polynomial. Polynomial நான் அவங்க இந்த கொஷினில் வந்து நேம் கொடுக்கல. polynomial கொடுத்துருந்தாங்க, நம்ம polynomial எழுதணும். ஸோ which polynomial do not fit in any of the cases அப்படின்னீங்கன்னா மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் 3லையும் இல்லாமல் எந்த கேஸ்லாம் இருக்குது அதை எடுத்து ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நன் ஆஃப் திஸ் ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம், அதை ரைட் பண்ணுவோம். x + x ஸ்கொயர் + x கியூப் + x பவர் 4, கரெக்டாக? தென் AB + BC + CD + DA. So this is also none of this. So two expressions only, none of this. Remaining எல்லாமே இப்போ எப்படி நம்ம செக் பண்ணது எல்லாத்தையுமே ரைட் பண்ணிடலாம். how many expressions are there? Check 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ கவுண்ட் பண்ணும்போது 12 வந்துச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So someone is missing. என்னன்றது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஆனால் நம்ம இங்கே கவுண்ட் பண்ணால் நமக்கு 11 தான் வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்குது. ஸோ someone is missing. அது என்னன்றது பாருங்கள். x + y ரைட் பண்ணிட்டோமா? எஸ். தென் 1000 ஆல்சோ ரைட் பண்ணியாச்சு. x + x ஸ்கொயர். Yes, none of this. Trinomial, yes, this one is missing. 7 + y + 5x is missing. That is a trinomial. See right here. 7 + y + 5x. இப்படி தான் நம்ம எதாவது தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, our answer is correct or notன்றது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். மோனோமியல் என்ன, பைனாமியல் என்ன, ட்ரைனாமியல் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. சி கிளியர்? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் சம். இதில் ஈஸியாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். மோனோ அப்படின்னிங்கன்னா ஒன்லி 1 டேர்ம், பை அப்படின்னிங்கன்னா 2 டேர்ம்ஸ், ட்ரைனா 3 டேர்ம்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க நன் ஆஃப் திஸ் வந்து மோர் தென் 3 வந்தது அப்படின்னா தட் அண்ட் ஆல் நன் ஆஃப் திஸ். அந்த பார்ட்டில் செப்பரேட் பண்ணி எழுதிடுறோம். ஓகே, திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் கொஷின். ஓகே, ஸோ இந்த சேம் பேட்டர்னில் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வருது. So all are having your practice workbook. No? So இப்போ ப்ராக்டிஸ் நீங்கள் புக்ஸ் வாங்கியிருக்கும் போதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒர்க் புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ ஐ ரைட் த ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர். ஹோம்ஒர்க் இஸ் இன் யுவர் ப்ராக்டிஸ் ஒர்க் புக். Do page 94. Do page 94.
worksheet number 68 in practice workbook. Clear? So page number 94, worksheet number 68 irukku in this unit, algebraic expressions and identities. So in this I will show my book. So idla pathinga appadina algebraic expressions and identities irukku. So idla first question, what is given? Identify the terms and the coefficient for each of the following. So இதில் இருந்து terms எடுத்து எழுதணும். terms நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சிம்பிளை எடுத்துகிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுனா சிம்பிளை எடுத்துகிட்டு கம்மா போட்டு ரைட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ இதோட ஃபஸ்ட் பார்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எது? 7. செகண்ட் பார்ட்டோட எது? -3. இதே சேம் மாடல் we worked out in your class work. So class work refer பண்ணிட்டு you do this homework. Okay, then write the constant term of the each of the following. So constant மட்டும் தான் கேட்குறாங்க in this part. அப்போ கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன சொன்னோம்? ஜஸ்ட் நம்பர் ஒன்லி கால்டு கான்ஸ்டன்ட். அப்போ இதுவும் 5ன்றது நம்பர் தானே. ஸோ 5 பக்கத்தில் என்ன வந்துருக்கு? வேரியபிள் வந்திருக்குது. ஸோ இட்ஸ் அ கோஎஃபிஷியண்ட்டாக அது மாறிடுது. கான்ஸ்டன்ட்ன்றது ஜஸ்ட் நம்பர் மட்டும் எங்கே தனியாக இருக்கோ தட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ எதில் நம்பர் மட்டுமே இருக்குன்னா 1. ஸோ 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். அது மாதிரி இது எல்லாத்துலேயுமே செக் பண்ணி ரைட் பண்ணுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்ட் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லைங்களா? மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். ஸோ கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். இங்கே உங்களுக்கு கொஷின் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, சிங்கிளாகவே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன். அதை பார்த்தோன்னே தட் இஸ் மோனோமியலா, பைனாமியல், ட்ரைனாமியலா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மோனோ மீன்ஸ் ஒன்லி 1 term, பைனாமியல் மீன்ஸ் 2 terms, trinomial means 3 terms. See, இங்கே 2 terms இருக்கு. So it is binomial. Again, write all the answers with pencil only. Don't use pen. Okay, so pencil write பண்ணிருங்க. Okay, then identify the like terms in each of the following. So like terms already I told to you. எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா டெஃபினேஷனில் வந்து வேரியபிள்ஸ் ஆர் சேம் அப்படின்னீங்கன்னா தட் இஸ் கால்டு லைக் டேர்ம். வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னா அன்லைக்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ நவ் சி இன் திஸ் கொஷின் ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். லைக் டேர்ம்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியர் அப்போ லைக் டேர்ம்ஸ்னால் என்ன சொன்னோம்? சேம் வேரியபிள். ஸோ இப்போ x² இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ வேறு எங்கெல்லாம் x² இருக்குது? ஸோ சி ஹியர் 4x². அப்போ இது மட்டும்தான் x², 4x². ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அந்த மாதிரி எழுதும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a. இப்போ a எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 3a, 7aன்றது ஒரு பார்ட். அது வந்து அது ரெண்டும் லைக் டேர்ம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா b² இருக்குது. அப்போ அதுவும் லைக் டேர்ம் தானே. தட் ஆல்சோ லைக் டேர்ம். ஓகேவா? அதை தனியாக ரைட் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x² எழுதணும். அப்போ மீதி y² ஒன்று இருக்குது, xy ஒன்று இருக்குது. தட் இஸ் நாட் அ லைக் டேர்ம். திஸ் ஆர் அன்லைக். அப்போ நீங்கள் அதை ரைட் பண்ண தேவையில்லை. லைக் டேர்ம் மட்டும்தான் நம்மளை எதோ சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே a 2a இருக்குது. அப்போ அது ரெண்டும் லைக் டேர்ம். அதை ரெண்டையும் எடுத்து எழுதுகிறோம். மீதி ரிமைனிங் பார்ட்டை யூ லீவ் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இன் திஸ் பேஜ் நம்பர் 94 யூ ஷுட் கம்ப்ளீட் தட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேவா? டூ தட் வித் யுவர் பென்சில் ஒன்லி. இப்போ எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா இந்த எக்ஸசைஸ் 9.1ல் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் யூ ரெஃபர் யுவர் கிளாஸ் ஒர்க். ஸோ கிளாஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா யூ கெட் அன் ஐடியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கோம். ஓகே, யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் ரைட் யுவர் கிளாஸ் ஒர்க் ப்ராப்பர்லி. கரெக்டாக எப்படி பிளாக் பென் அண்ட் ப்ளூ பென் யூஸ் பண்ணணும், யூ ஷுட் ஃபாலோ தட். அதே மாதிரி ஹெட்டிங் அழகாக நீட்டாக எழுங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி சம், இது ஒரு பார்ட் முடிஞ்சதா யூ ட்ரா எ லைன் இன் யுவர் கிளாஸ் ஒர்க். ஓகே, நாட் இன் யுவர் ப்ராக்டிஸ் புக். கிளாஸ் ஒர்க்கில் சொல்கிறேன் நான். ஒரு பார்ட் முடிஞ்சோடனே புட் எ லைன் யூஸிங் ஸ்கேல் அண்ட் பென்சில். ஓகே, ஸோ திஸ் இஸ் யர் ஹோம்ஒர்க். கிளாஸ் ஒர்க் இது வரைக்கும் என்ன பார்த்துக்கணும்? திஸ் இஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பேஸ் பண்ண அந்த ஒர்க் ஷீட் தான் இது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக செய்யுங்க. யூ கெட் த மார்க்ஸ் ஈஸிலி இன் திஸ் யூனிட். ரொம்ப இதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணுன்றதே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி யூ ரைட் த ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.